அண்ட் தேர்ட் கியரில் நான் விட்டுட்டேன், கிளச்சையும் விட்டேன், ஆக்சிலேட்டரையும் விட்டேன். அது பாட்டுன்னு ரோல் ஆகி போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். ஒரு ஓவர்டேக்லாம் ஃபோர்த் கியர்லேயே அந்த டார்க் நல்லா லீனியண்ட்டாக லோன்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுனால ஈஸியாக பண்ண முடியுது. அண்ட் பிரேக்கிங் பாருங்கள், இன்ஜின் பிரேக்கிங் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ தட் ஈஸியாக நம்மளால் பிரேக் பண்ணி நிறுத்த முடியாது. பட் என்னென்னா ரைட் ஹைட் கொஞ்சம் இதில் அதிகமாக இருக்குது, நல்லாவே அதிகமாக இருக்குது ஸ்பீட் 400க்கும் இதுக்கும். அதனால் ஸ்டாப் பண்ணி நிறுத்தும் போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால் ஃபுல்லாக ஃபுட்டை கீழே வைக்க முடியல. அண்ட் இப்போ பார்த்தீங்களா, இது வந்து ஸ்க்ராம்ப்ளர் 400. அண்ட் நான் லாஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த வண்டியிலக்கும் ஸ்பீட் 400க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த இடத்துல ஹேண்டில் பாரில் ஒரு ரைசர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிரேக் அண்ட் கிளச்சில் வந்து ஒரு கார்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது இதோட ரைட் ஹைட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா சஸ்பென்ஷனோட எம்எம் அதிகம், இதோட ட்ராவல் டிஸ்டன்ஸ். அண்ட் இங்கே சின்ன சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த ஹெட்லைட்டுக்கு வந்து ஒரு க்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ் வந்து அதில் வந்து ஒரு சிங்கிள் சீட் இருக்கும், அதில் சீட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் இந்த பேனல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் கம்பேர் பண்ணும்போது பவர் டிஃப்ரென்ஸ்லாம் சேம் தான். ஒரு இதுவும் 37.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு அண்ட் 39.5 பிஹெச்பி பவர். அண்ட் இந்த ஸ்பீட் 400 ஓட்டிட்டு இது ஓட்டும் போதே அந்த டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுதுன்னா, ரைட் ஹைட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த வண்டியில் வந்து எனக்கு வந்து ஃபுட் வந்து ஃபுல்லாகவே கீழே வைக்க முடியும். இதில் வந்து லைட்டாக நான் மேலே வச்சுருக்கேன். இன்னொன்று சவுண்ட் வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் வருது. ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. பிகாஸ் இதோட எக்ஸாஸ்ட் வந்து டியூவல் டிப் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. உட்கார்றா. அண்ட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து இன்னும் ஸ்பீட் 400 நல்லா ஃபைனாக டியூன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கும் போதே அதோட ட்ராவல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் மற்றபடி இன்ஜின் ஸ்பெக்ஸ்லாம் சேம் தான், பவர்லாம் சேம் தான். அண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கிளச் வந்து கொஞ்சம் இதில் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் பிரேக்ஸ் கொஞ்சம் சஸ்பென்ஷனால் அதோட ட்ராவல்லாம் நல்லா இருக்குது. அண்ட் ரைட் ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த மாதிரி பம்பி ரோட்ஸ்லலாம் இது மோஸ்ட்டாக இதோட சஸ்பென்ஷனால் கீழே தட்டாது வண்டி. அண்ட் ஆஃப் ரோட்லாம் இதை வச்சு நல்லா பண்ணலாம். ஃபோர்த் கியரில் நான் புல் பண்ணுறேன். வைப்ரேஷன்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அந்த லேர்ன் டார்க்கில். மற்றபடி இந்த வண்டி 6000 RPM தாண்டினா அப்படியே பேமாய் புல் பண்ணுது. பிரேக்கிங் ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். அண்ட் ரைட் ஹைட் அண்ட் இந்த ஹேண்டில் பார் பொசிஷன் மட்டும்தான் ஸ்பீட் 400க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸு. இதில் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இப்படி மேலே கை வச்சுட்டு உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. அந்த வண்டியில் லைட்டாக பெண்ட் டவுன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. மற்றபடி டர்னிங் ரேடியஸ் எல்லாமே சேம் தான், பவர். அண்ட் இந்த ஓவர்டேக்லாம் ஃபோர்த் கியர்லேயே அந்த டார்க் நல்லா லீனியண்ட்டாக லோன்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுனால ஈஸியாக பண்ண முடியுது. அண்ட் பிரேக்கிங் பாருங்கள், இன்ஜின் பிரேக்கிங் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ தட் ஈஸியாக நம்மளால் பிரேக் பண்ணி நிறுத்த முடியாது. பட்
என்னென்னா ரைட் ஹைட் கொஞ்சம் இதில் அதிகமாக இருக்குது, நல்லாவே அதிகமாக இருக்குது ஸ்பீட் 400க்கும் இதுக்கும். அதனால் ஸ்டாப் பண்ணி நிறுத்தும் போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால் ஃபுல்லாக ஃபுட்டை கீழே வைக்க முடியல. கொஞ்சம் டால் பர்சன் லைக் 5.5 மேலே இருக்கிறவங்க தான் இந்த வண்டி ஈஸியாக ஓட்ட முடியும். அண்ட் ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு அமேசிங்காக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஏபிஎஸ், ரியர் ஏபிஎஸ் மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபார் ஆஃப் ரோடிங் பர்பஸஸ். ஸ்பீட் 400ல் அது பண்ண முடியாது. வண்டி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான் அதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் பாருங்கள், ஈஸியாக டர்ன் பண்ண முடியுது. செகண்ட் கியரில் நான் வந்து லோன் டார்க்கில் ஃபுல்லாக கிளச் பிடிக்காமல் டர்ன் பண்ணேன். இப்போ ஈஸியாக டர்ன் ஆச்சு. தேர்டு கியரில் தான் ரோல் பண்ணுறேன், 10ல் தான் ரோல் பண்ணுறேன். கிளச்சு கூட நான் பிடிக்கல. ஈஸியாக வண்டி அந்த லோ அண்ட் டார்க் நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினை, லைக் ஆஃப் ரோட் பர்பஸ்க்காக. அதனால் நல்லாவே வண்டி ரியாக்ட் ஆகுது. அண்ட் தேர்ட் கியரில் நான் விட்டுட்டேன், கிளச்சையும் விட்டேன், ஆக்சிலேட்டரையும் விட்டேன். அது பாட்டுன்னு ரோல் ஆகி போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் இந்த மாதிரி நான் ஓட்டுற டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன். எனக்கு எந்த வண்டிலாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு அப்படின்னா நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் ஃபோல்டர் வண்டி கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இது வந்து அசோக் நகரில் இருக்கிற ட்ரெயின் ஸ்டோர் தான் இந்த 2 விஷயம் ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் வந்து கவிராஜ் ட்ரெயின் கூட இங்கே நல்லாவே இருக்குது. அண்ட் இட் இஸ் a new showroom for Triumph in Chennai guys. And see you soon in next video. Bye.